ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுப்பே இல்லாமல் ஒரு ரெசிபி பண்ணுறோம். அதான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சம்சம் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். பிரெட் வேணும், ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், நெக்ஸ்ட்டு டெசிகேட்டட் கோகோனட்னு கடைகளில் விற்கும், அது ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து டெக்கரேஷனுக்காக செரி எடுத்திருக்கேன். அமுல்யாவோட மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து சுகரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பவுடராக. ஏலக்காய் இடித்து எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல், கலருக்காக கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பாதாம் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சுகர் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக கேசரி பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி எதுவுமே இல்லாமல், தூள் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ண அப்புறமா ஏலக்காய் பவுட்ரு போட்டு கலந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் அமுல்யாவோட மில்க் பவுட்ரு போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. அடுத்தது டேஸ்ட்டுக்காக வந்து சுகர் பவுட்ரு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க பாதாமையும் அதுக்குள்ளே போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து ஒரு டம்ளர் வச்சு ரவுண்ட் ஷேப்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ்க்குள்ளே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த கலர் வாட்டர் இருக்குல்ல, அதில் நல்லா ப்ரெட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா அழுத்தி விட்டுருங்க, தண்ணி இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மேலே ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக செரி இதெல்லாம் வச்சிங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் ஃபயர்லெஸ் ஃப்ரெஷ் க்ரீம் சம்சம் பிரெட் ரெடி ஆயிரும். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இது என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதோட ரெசிபி இது. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய்.